குடமிளகாய் தயிர் கிரேவி தான் செய்ய போகிறேங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிறேனுங்க. மீடியம் சைஸ் எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாங்க. அடுத்ததுங்க ஒரு குடமிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க, அதை போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் வந்து 1 கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, குட்டி குட்டியாக, அதை போட்டுக்கலாம். அடுத்தது வந்துங்க 3 டீஸ்பூன் வேர்க்கடலை வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. அடுத்தது 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதெல்லாம் தண்ணி விடாமல் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம கலக்கி விட்டுடலாம். நல்லா அழுத்தி பிசைங்க, காயிலாம் வந்து மசாலா வந்து பிடிச்சி வரும். அடுத்து வந்து தாளிச்சுக்கலாங்க. அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து வந்துங்க 1 ஸ்பூன் வந்து பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். அடுத்து பரட்டி வச்சு குடமிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் வந்து நான் கலந்து விட்டுட்டேன், ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்துங்க 1 கப்பு வந்து புளிக்காத தயிர் எடுத்துருக்கேன், அதை கலக்கி வச்சுக்கிறேனுங்க, அதை ஊற்றிக்கலாம். இது தண்ணியில் ஊற்ற வேண்டாங்க, தயிர் இருக்கிற தண்ணியே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், தயிர் ஊற்றி நான் கலந்து விட்டுட்டேன். 2 நிமிஷம் வந்து கொதி வந்தால் போதுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை. குடமிளகா வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க. 2 நிமிஷம் கொதிச்சதுங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இந்த கிரேவி வந்துங்க குயிக்காக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், அடுத்தது வந்து மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். குடமிளகாய் தயிர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.